இத்தனை வருஷமாக போனதெல்லாம் போச்சு. இந்த 2025ல் உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ரெண்டு பொருள் இருக்குது. ஆரம்பிச்சிங்க, உங்கள் லைஃப் அப்படியே மாறிடும். அந்த 2 பொருள் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஆல், திஸ் இஸ் வாசுகி சங்கர். இப்போ நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிற பார்க்கலாம். அதுக்கு தேவையான முதல் பொருள் ஒரு நோட்டு இல்லைனா ஒரு டைரி, தென் ஒரு பென், எழுதுகிற ஒரு பொருள். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிராட்டிடியூட் எழுத போகிறோம். நன்றி எழுதுனா நம்ம வாழ்க்கையை ஈஸியாக மாற்றிட முடியும். இங்கே பாருங்கள், நானே சமகானில் இருக்கேன். இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்குங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்புற ஜோக் அதில் ஆக்சுவலாக வந்து என்ன நடக்கும்னா, அவர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுவார், எல்லோரும் சேர்ந்து பின்னாடி இருந்து பிடிச்சிக்குவாங்க. அப்புறம் அவர் கண்ணாடியை திருப்புவார், அப்போ ஆட்டோலேருந்து கையை எடுத்துருவாங்க. அப்புறம் அந்த ஆட்டோ மூவ் ஆகி போகும் இல்லையா? அதே மாதிரி தாங்க கிராட்டிடியூடு. எப்படி ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா வண்டி ஓடிச்சோ, அதே மாதிரி நீங்கள் நன்றி எழுத ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். இல்லை நீங்கள் சொன்னால் என்னால் நம்ப முடியலன்னு சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடியை திருப்புறதுனால ஆட்டோ நகரலை, யாரும் பின்னாடி இருந்த கையை எடுத்ததுனால தானே ஆட்டோ நகர்ந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் நன்றி எழுத ஆரம்பிக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருப்போம். அப்போது நன்றி எழுத ஆரம்பித்தா ஒவ்வொரு நாளும் எல்லாத்துக்கும் நம்ம நன்றிகளை தேட ஆரம்பிப்போம். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் நன்றி எழுதும்போது நம்ம லைஃப் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ எப்படி அதில் கையை ரிமூவ் பண்ணுறாங்களோ, நீங்கள் கிராட்டிடியூட் எழுத ஆரம்பிக்கும்போது உங்களோட நெகட்டிவ் தாட்ஸு, உங்களோட லிமிட்டிங் பிலீவ்ஸ், இது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் குறையுதோ, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வைப்ரேஷனலி ஹையர் பீப்புளாக வந்து மாறிடுவோம். தென் நம்ம நினச்சதையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இது போகவும் இன்னொன்றும் இருக்குது, அஃபர்மேஷன் கேட்கணும். அஃபர்மேஷனுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அதை நம்ம டெய்லி காலையில் கேட்கலாம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கலாம், பகல் பூரா கேட்கலாம், நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாட்டு மாதிரி கேட்கலாம். கேட்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற லிமிட்டிங் பிலீவ்ஸு இல்லை நம்ம சப்கான்ஷியஸில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான ஹெல்த்துக்கு, பணத்துக்கு, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்கா, அதுக்கு எதுக்கு வேணும்னாலும் நம்ம கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் நம்ம அஃபர்மேஷன் கேட்கலாம். நீங்கள் என் சேனலில் இருக்கிறது தான் பார்க்கணுன்னு நான் சொல்லலை. எந்த அஃபர்மேஷன்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதில் கரெக்டாக தான் சொல்கிறாங்களான்னு அந்த வேர்டிங்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது 2 மட்டும் பண்ணால் ஒரே நாள்லேயே வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அது கிடையாது. இத்தனை வருஷமாக நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிக்க முடியும். ஸோ அடிப்படையில் குறைஞ்சது 3 மாதம் இந்த பயிற்சி வந்து நீங்கள் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ப்ரஷ் பண்ணாமல் ஒரு நாள் இருக்க முடியாது தானே? அதே மாதிரி தான் ப்ரஷ் பண்ணாமல் கூட ஒரு நாள் இருக்கலாம். ஆனால் நன்றி எழுதாமல் ஒரு நாளை நகர்த்தவே கூடாது. டெய்லியும் நன்றி எழுதணும். எழுதுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டால், நான் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா? அந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இட்லி எடுத்துக்கோங்களேன். ஒரு இட்லி உருவாகிறதுக்கு வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தும் வேணும். அரிசியும் உளுந்தும் இருந்தால் இட்லி வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தென் அதை ஊற வைக்கணும், அதை ஒரு கடையிலேருந்து வாங்கணும், அதை ஒரு விவசாயி விளைய வைக்கணும், அதை உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு சமைச்சு தரணும். அதுக்கப்புறம் தான் அதில் உப்பு போடணும். ஒரு பொருள் நம்மக்கிட்ட வருதுனாலே அதுக்கு பின்னாடி 1000 பேரோட உழைப்பு இருக்குது. அப்படி நம்ம நன்றி எழுதுறதுக்கு மட்டும் தேட ஆரம்பித்தோம், அவ்வளோ நன்றிகள் எழுதலாம். ஏன்னா நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஸோ எப்போ நம்ம நன்றி எழுத ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். சரிம்மா, நீ இவ்வளோ சொல்கிறீல்ல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணதாக இருக்கட்டும், என்னோடய ஹெல்த்தை சரி பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்த எல்லா விஷயங்களையும் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் படுது மற்றதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்கள் வாழ்க்கையை மாற்ற உதவுற பொருள்
பேனாவும் ஒரு டைரியும் மட்டும்தான். நீங்கள் பண்ண போகிற ஒரு பயிற்சி நன்றி எழுதுறது தான். எப்படி எழுதணும்னு சொல்லியும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.